அனைவருக்கும் வணக்கம். விஎஸ்என் அகாடமில டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுக்கான ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி தென்னிந்திய அரசுகள் யூனிட்ல டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பல்லவ அரசின் மையப்பகுதி தொண்டை மண்டலம். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். பல்லவ அரசர்களின் கல்வெட்டுகள் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு. நெக்ஸ்ட், பல்லவ அரசர்களின் செப்பேடுகள் காசக்குடி செப்பேடுகள். பல்லவ அரசர்களின் இலக்கியங்கள் மத்தவிலாச பிரகாசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். நெக்ஸ்ட், தொடக்கத்தில் பல்லவர்கள் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? சாதவாகனர். இரண்டாம் சிம்மவர்மனின் மகன் சிம்ம விஷ்ணு களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணுவின் பட்டப்பெயர் அவனி சிம்மர். சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் பாரவி. பாரவி இயற்றிய நூல் கிராதர்ஜூனியம். கிராதர்ஜூனியம் வடமொழி காப்பியம். பாரவி இயற்றிய நூல் கிராதர்ஜூனியம். கிராதர்ஜூனியம் வடமொழி காப்பியம். கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன். நெக்ஸ்ட், பொறுத்துக. முதலாம் மகேந்திரவர்மன் கிபி 600 முதல் 630 வரை. முதலாம் நரசிம்மவர்மனின் ஆட்சி காலம் கிபி 630 முதல் 668 வரை. இரண்டாம் நரசிம்மவர்மனின் ஆட்சி காலம் கிபி 695 முதல் 722 வரை. நெக்ஸ்ட், சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் எந்த சமயத்தை பின்பற்றினார்? சமணம். முதலாம் மகேந்திரவர்மன் தொடக்க காலத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார். மகேந்திரவர்மனை சைவ சமயத்திற்கு மாற்றியவர் அப்பர் அல்லது திருநாவுக்கரசர். திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியான மகேந்திர பாணியை அறிமுகம் செய்தவர் முதலாம் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் சமஸ்கிருத மொழியில் எழுதிய நாடக நூல் மத்தவிலாச பிரகாசனம். மத்தவிலாச பிரகாசனம் என்பதற்கு குடிகாரர்களின் மகிழ்ச்சி என்று பொருள். நெக்ஸ்ட், பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் அமைந்த நூல் மத்தவிலாச பிரகாசனம். முதலாம் மகேந்திரவர்மனின் பட்ட பெயர்கள் சங்கீரண ஜதி, மத்தவிலாசன், குணபாரன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன். யாருடைய காலத்தில் தட்சிண சித்திரம் ஆய்வேடு தொகுக்கப்பட்டது? முதலாம் மகேந்திரவர்மன். தட்சிண சித்திரம் அல்லது ஓவியம். முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார். ருத்ராச்சாரியார். சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றியவர் முதலாம் நரசிம்மவர்மன். நெக்ஸ்ட், முதலாம் நரசிம்மவர்மனின் பட்ட பெயர்கள் மாமல்லன், வாதாபி கொண்டான். முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்தவர் தண்டின். தண்டின் சமஸ்கிருத அறிஞர். தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதியவர் தண்டின். சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன். பெருங்கற்களை கொண்ட கட்டுமான கோவில்களை கட்டியவர் ராஜசிம்மன். ராஜசிம்மன் என்று அழைக்கப்படும் பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மவர்மன்.
கைலாசநாதர் கோவில் எந்த பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? ராஜசிம்மன் பாணி. கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மன் பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட், கட்டுமான கோவில் கலை பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவது காஞ்சி கைலாசநாதர் கோவில். காஞ்சி கைலாசநாதர் கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ராஜசிம்மேஸ்வரம். எந்த ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டுள்ளது? 1984. 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், பொறுத்துக. பாறை குடைவரை கோவில்கள் மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி. கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி மற்றும் நந்திவர்மன் பாணி. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் 2ஆம் நந்திவர்மன். வைகுண்ட பெருமாள் கோவில் எந்த பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? நந்திவர்மன் பாணி. நெக்ஸ்ட், பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய கல்வி மையம் கடிகை அல்லது மடாலயம். காஞ்சி கடிகையில் ஆசிரியராக பணியாற்றியவர் வாத்ஸ்யாயர். வாத்ஸ்யாயர் எழுதிய நூல் நியாய பாஷ்யா. 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் பெருந்தேவனார். பெருந்தேவனார் மகாபாரதத்தை டேஷ் எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார். பாரத வெண்பா. பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார். பல்லவர் காலத்தில் இயற்றப்பட்ட சமய இலக்கியங்கள் தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம். சாளுக்கியரின் தலைநகரம் வாதாபி அல்லது பாதமி. நெக்ஸ்ட், பொறுத்துக. சாளுக்கியர்களின் எல்லைகள் வடக்கே ஹர்ஷரின் பேரரசு, தெற்கே பல்லவ நாடு, கிழக்கே கலிங்கம், குஜராத் மாநிலத்தில் உள்ள கலிங்கம். நெக்ஸ்ட், சாளுக்கியர்களின் கல்வெட்டுகள் வாதாபி குகை கல்வெட்டு மங்களேஷன், காஞ்சி கைலாசநாதர் கோயில் கல்வெட்டு, பட்டடக்கல் விருப்பாஷா கோயில் கல்வெட்டு. நெக்ஸ்ட், ஐகோல் கல்வெட்டு 2ஆம் புலிகேசி. முதலாம் புலிகேசி எந்த பகுதியில் ஒரு குறுநில மன்னராக இருந்தார்? பட்டடக்கல், பீஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பட்டடக்கல். முதலாம் புலிகேசி வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1543. ஐகோல் கல்வெட்டு எங்கு உள்ளது? மேகுதி கோவில். ஐகோல் கல்வெட்டை எழுதியவர் ரவி கீர்த்தி. ஐகோல் கல்வெட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது? சமஸ்கிருதம். ஐகோல் கல்வெட்டு சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு. முதலாம் புலிகேசியின் மகன் முதலாம் கீர்த்திவர்மன் கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தவர் முதலாம் கீர்த்திவர்மன். சாளுக்கிய வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் 2ஆம் புலிகேசி. 2ஆம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பியவர் 2ஆம் குஸ்ரு. 2ஆம் குஸ்ரு பாரசீக அரசர். நெக்ஸ்ட், வட இந்திய அரசர் ஹர்ஷருக்கு அடிபணிய மறுத்தவர் 2ஆம் புலிகேசி. ஹர்ஷர் ஆட்சிக்கும் 2ஆம் புலிகேசி ஆட்சிக்கும் இடையே
எல்லையாக அமைந்தது நர்மதை நதி. வெங்கி அரசை இரண்டாம் புலிகேசி கைப்பற்றிய ஆண்டு கிபி 624. இரண்டாம் புலிகேசியின் சகோதரர் விஷ்ணுவர்த்தனர். முதல் கீழை சாளுக்கிய அரசர் விஷ்ணுவர்த்தனர். இரண்டாம் புலிகேசி வெங்கியை யாருக்கு வழங்கினார்? விஷ்ணுவர்த்தனர். பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை கைப்பற்றிய ஆண்டு கிபி 641 முதல் 647 வரை. சாளுக்கியர்கள் வாதாபியை மீட்ட ஆண்டு கிபி 655. சாளுக்கியர் காலத்தில் கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள் வாதாபி மற்றும் ஐகோல் விஷ்ணு கோவில், பட்டடக்கல் விருபாக்ஷா கோவில். நெக்ஸ்ட், வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் யாரால் கட்டப்பட்டது? மங்களேசன். மங்களேசன் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். இரண்டாம் விக்ரமாதித்தனின் ஐகோல் கல்வெட்டு காணப்படும் இடம் வாதாபி விஷ்ணு கோவில். இரண்டாம் விக்ரமாதித்தனின் குகை கோவில்கள் காணப்படும் இடங்கள் அஜந்தா, எல்லோரா, பாக். ஓவியங்களில் சாளுக்கியர் பின்பற்றிய பாணி வாகடகர் பாணி. வாகடகர் பாணி. பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி எதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது? அஜந்தா ஓவியத்தில். பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி எதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது? அஜந்தா ஓவியத்தில். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் பட்டடக்கல். பட்டடக்கல் எங்கு அமைந்துள்ளது? பாகல்கோட். பாகல்கோட் கர்நாடக மாநிலம். பட்டடக்கல்லில் எத்தனை கோவில்கள் உள்ளன? 10 கோவில்கள் உள்ளன. அவற்றில் வட இந்திய நகரா பாணி கோவில்கள் 4, தென்னிந்திய திராவிட பாணி கோவில்கள் 6. திராவிட பாணியில் உள்ள கோவில்கள் விருபாக்ஷா கோவில், சங்கமேஸ்வரர் கோவில். நகரா பாணியில் அமைந்துள்ள கோவில் பாப்பநாதர் கோவில். விருபாக்ஷா கோவில் எந்த கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது? காஞ்சி கைலாசநாதர் கோவில். ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்க்கர். ராஷ்டிரகூடர்களின் தாய்மொழி கன்னடம். வாதாபி சாளுக்கியரிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர் தந்தி துர்க்கர். தந்தி துர்க்கரை அடுத்து பதவிக்கு வந்தவர் முதலாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூடர்கள் ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்தியவர் முதலாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூடர் அரசர்களில் தலைசிறந்த அரசர் அமோகவர்ஷர். அமோகவர்ஷர். ராஷ்டிரகூடர்களின் துறைமுகம் ரோச் துறைமுகம். நெக்ஸ்ட், அமோகவர்ஷரின் மகன் இரண்டாம் கிருஷ்ணர். இரண்டாம் கிருஷ்ணர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? பராந்தக சோழன். ராஷ்டிரகூடர் வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணர். சோழர்களை தக்கோலம் போரில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் மூன்றாம் கிருஷ்ணர். ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டியவர் மூன்றாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூடர் நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் மூன்றாம் கோவிந்தர். கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கம் எனும் நூலை இயற்றியவர்
அமோக வர்ஷர். ஆதிபுராணம், விக்ரமார்ஜுன விஜயம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் ஆதிகவி பம்பா. ஆதிபுராணம், விக்ரமார்ஜுன விஜயம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் ஆதிகவி பம்பா. நெக்ஸ்ட், முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷிப தேவரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் ஆதிபுராணம். விக்ரமார்ஜுன விஜயம் எந்த நூலின் மீள்தருகை? மகாபாரதம். ராஷ்டிரகூடர்களின் கட்டிடக்கலை சாதனைகளை எங்கு காணலாம்? எல்லோரா, எலிபண்டா தீவு. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணர். எல்லோரா குன்று பகுதியில் அமைந்துள்ள குடைவரை கோவில்கள் 30 கோவில்கள். எலிபண்டா தீவின் இயற்பெயர் ஸ்ரீபுரி அல்லது காரபுரி. எலிபண்டா தீவு என பெயரிட்டவர் போர்த்துகீசியர்கள். இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் என அழைக்கப்படுவது பாக்தாத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.